இந்த பயிற்சி செய்யும்போது கை மூச்சு இழுத்துக்கிட்டே கையை பக்கவாட்டில் கொண்டு போகும்போது நுரையீரலானது விரிவடையும். மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை கிட்ட கொண்டு வரும்போது நுரையீரல் சுருங்கும். அப்படி நல்லா விரிந்து சுருங்கும் போது நுரையீரல் இருக்கிற சளி அடைப்புகள் இதெல்லாம் சரியாகும். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. அதே போல் தான் மூச்சு இழுத்துகிட்டே கை மேலே கொண்டு போகும்போது நுரையீரலுடைய மேல் பகுதி விரிவடையும். கீழே கொண்டு வரும்போது நுரையீரலுடைய கீழ்ப்பகுதி விரிவடையும். பக்கவாட்டில் கொண்டு போகும்போது சைடில் 2 பக்கம் விரிவடையும். அப்படி விரிந்து சுருங்கும் போது நுரையீரல் நல்ல அடைப்புகள் சரியாகி பலமடையும். அது மட்டுமல்ல, இது அதிகாலை நேரம் செய்தோம் அப்படின்னா நம்ம இயக்கக்கூடிய பிராணவாயு கிடைக்கும், உயிர் சக்தி கிடைக்கும். அன்னைக்கு பொழுதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கலாம். 2வது தோப்புக்கரணம். இந்த தோப்புக்கரணம் போடும்போது நம்ம ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்த்து காதலினுடைய அந்த லேசான பகுதியை பிடிக்கிறோம். அப்படி பிடிச்சாலே இந்த ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரும்போது சின்முத்திரை. இந்த காதை பிடிக்கும்போது அந்த சின்முத்திரையினுடைய துடிப்பு உடம்புல முழுக்க பரவுது. உடம்பில் இருக்கிற நாணமில்லா சுரப்பிகளை தூண்டிவிட்டு வேகமாக செயல்பட வைக்குது. அப்போது உடம்பு உடனடியாக சுறுசுறுப்பாகும். அதனால தான் நம்ம பெரியவங்க கோயில்லையும் ஒரு சின்ன தப்பு செய்தால் கூட பனிஷ்மெண்ட்டாகவும் இந்த தோப்புக்கரணத்தை போட சொல்லியிருக்காங்க. நம்மளும் செய்து பார்க்கலாமே.